So today we have a special guest, Moulishwar. So we are a student 2014 to 16 and 11th and 12th CBSE physics BAV school படிச்சாரு. I think BAV ல படிச்சாரு. So after finishing his school he went to SSN. SSN ல mechanical engineering முடிச்சாரு. So அதுக்கப்புறம் he is working for a company and then IIT Madras and then now he is a master students in mechanical engineering department at the University of Minnesota. So okay, so இன்னைக்கான டாபிக் என்னன்னாக்கா, ஸோ யூஎஸ் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, வாட் ஆர் தி டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் அண்ட் எவ்வளோ ஃபீ நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் விசா ப்ராசஸ், அண்ட் தென் வாட் ஆர் த கொஷின்ஸ். உன்னை கேட்டாங்க எனக்கு அது வேணும், பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பயம் இருக்கும், விசா இன்டர்வியூன்னு சொல்லிட்டாலுமே அந்த ஃபியர் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி யூஎஸ் விசா. ஸோ நீ ஆல்ரெடி லாஸ்ட் 2 years பேக் நீங்கள் அதை அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னோட கொஷின் என்னன்னாக்கா, என் பசங்களுக்காக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்கள் எனக்கு சொல்லணும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க, அதையும் நீங்கள் எனக்கு சொல்லணும். ஃபஸ்ட்டு வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட், அப்புறமேட்டு விசா இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கொஷின் கேட்குறாங்க, அண்ட் தென் எவ்வளோ ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ I think last week we discussed about how to apply universities in the USA. ஸோ இது எல்லாமே நாங்கள் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ I'll give the link in the description. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது how to apply US visa. Sure. Tell me. So what are the documents required? Yeah, so when you approach US visa interview for students, master students, it's going to be F-type visa. Okay. So it is F1 visa for master students and PhDs. And if you have dependents, your spouse, children, your parents, blood relatives, they will be under F2 dependent visa. ஸோ இதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக போகிற வீசா. இப்போ போஸ்ட் டாக்டரல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகிறாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து J டைப் வீசா தேவைப்படும், J1 அண்ட் J2 வீசா. ஓகே. ஸோ ஃபார் F1 வீசா, F1 ஸ்டூடெண்ட் வீசா, ஒரு ஸ்டூடெண்ட் பி முடிச்சுட்டு MS போகிறாரு. ஸோ அவருக்கு என்ன டைப் ஆஃப் வீசா? ஓகே, ஸோ தட் இஸ் F1 வீசா. ஓகே, ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட். அண்ட் இப்போ F1 வீசா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தேர் ஆர் 2 components டு இட். ஒன்று வந்து பயோமெட்ரிக்ஸ், உங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் நீங்கள் கொடுக்கணும். And the second aspect is the interview process. Okay. So during that interview process, you'll have to take a few documents with you. Okay. What are the documents? It is like a list of 20 documents. So at the end of documents, I'll list out. Okay. The first one, most important one, is the I-20. Okay. So I-20 is a form that is given by the university to the student. Okay. So that will have the course that the student is enrolled into. இப்போ நான் வந்து என்னுடைய கேஸில் M.Sc Mechanical Engineering நான் பண்ணுறேன்னா வந்து என்னுடைய யூனிவர்சிட்டி நேம் அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் கோர்ஸோட டியூரேஷன். ஸோ திஸ் இஸ் த சர்டிஃபிகேட் கிவன் பை தி யூனிவர்சிட்டி. எஸ். ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க இந்த கோர்ஸ்க்கு, இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்பசிக்கு அவங்க லெட்டர் கொடுக்குறாங்க. எஸ். ஓகே. இந்த I-20 வந்து நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி போனாலும் வந்து தருவாங்க. ஓகே. எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணாலும் செலக்ட் ஆனா, எஸ், இந்த கோர்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, இந்த இவ்வளோ டியூரேஷனுக்கு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எம்பசிக்கு they give letters. உங்களுக்கு invitation. Okay, you're going to use this letter for the visa process. Yes. Yeah. We will get an I-20 from the university. Okay. And using that I-20 form, it will also have the funding that is required for 1 year. Oh. So உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இன்க்ளூடிங் டியூஷன் and living expenses எல்லாமே சேர்த்து வந்து they would have given it for அந்த யூனிவர்சிட்டிக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருவாங்க, அப்ராக்சிமேட்டா கொடுத்துருவாங்க. Okay. So what you have to do is I-20 வந்ததுக்கு அப்புறமா வந்து you will have to do 2 things. First வந்து DS-160 DS-160 வந்து it's a non-immigrant visa application. Okay. So you have to do that application and submit the form, and submit பண்ணும்போது வந்து you will be required to pay a fee of $160. Okay. US dollars. And the second aspect is the service fee. Okay. Service I-901 அப்படின்னு சொல்லுவாங்க. Okay. So that is actually again it's just a fee that you are paying to maintain your student status in the US database. Okay. So and the maintain பண்ற, so உங்க data maintain பண்றதுக்கு we have to pay $350. Yes. Like உங்களுடைய how much? It is exactly $350. Okay. So you'll be paying $350 to maintain your student status in the US database. Okay. For the period that you're staying.
So that is called service I-901. Okay. So you can pay service fee only after you get your I-20. Okay. But உங்களுடைய DS 160 application வந்து it can be done even without I-20. Okay. ஓகே யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு I-20 வரலனாலும் நான் அது அப்ளை பண்ணலாம். Yes, DS 160 அப்ளை பண்ணிடலாம். பட் சர்வீஸ் ஃபீ பே பண்ணுறதுக்கு you need your I-20. Okay. So those are the first three things, and after that you will be required to bring your transcript. Okay. உங்களுடைய காலேஜ் டிரான்ஸ்கிரிப்ட், உங்களுடைய டிகிரி ப்ராக்ரஸ் வந்து 8 செமஸ்டர்ஸ். இப்போது நான் மெக்கானிக்கல் பி இன்ஜினியரிங் பண்ணுறேன்னா வந்து 8 செமஸ்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ மார்க் எவ்வளோ ஜிபிஏன்ட்டு ஒரு செமஸ்டருக்கும் போட்டு they'll give you a transcript. You will need to take that with you. And next will be your IELTS or TOEFL or GRE. Okay. ஸோ நீங்கள் IELTS கொடுத்துட்டு IELTSக்கு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களா இல்லை அதை மெயிலில் சென்ட் பண்ணுவாங்களா? IELTS நீங்கள் குவாலிஃபைடு அது எல்லாமே. IELTS நீங்கள் எக்ஸாம் கொடுத்ததுக்கப்புறமா வந்து you will get your result in a span of 2 weeks time. Okay. They will actually both mail it to you and also they'll courier it to you. Hard copy. Yeah, hard Mock copy. sheet. Hard copy கொடுத்துருவாங்க. Yeah, கொடுத்துருவாங்க. Okay. So we have to submit the copy of that IELTS certificate. Yes. IELTS or TOEFL or GRE, whatever you have. University requirement. Okay. Okay. Depending upon the university. Okay. Usually it is IELTS or TOEFL and GRE. Okay. So IELTS and TOEFL for English proficiency, GRE for your aptitude. Yes. Okay. So சில யூனிவர்சிட்டியில் GRE சேர்த்து கேட்பாங்க. Yeah. Okay. So that is the next thing. And அதுக்கப்புறமா வந்து if you have been working already, இப்போ already degree after if you are working, undergraduation. yes, after your undergraduation, if you were working for some time, அந்த கம்பெனிஸ்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். Okay. That is important. Yeah. So experience certificate also will mean that you have relieved from that company completely. Okay. So அது நீங்கள் வாங்கிக்கணும். You'll have to attach that into your file. And you'll also have to attach pay slips. கடைசியாக இருந்த கம்பெனியோடைய last 3 month pay slips. Okay. Proof. The detailing your salary for the last 3 months. That is the other document that you have to attach. And the most important one, affidavit. Affidavit is ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து you have to, if your parent is actually supporting you. Okay. உங்களுடைய அம்மா இல்லை அப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா வந்து you will have to have a legal document, like a binding document that says that they are responsible for your funds for this particular course duration. Okay. They take care of your Yes. living expenditure as well as tuition fee. Yeah. So whatever the amount you are spending in US, they are taking care of that. Yeah. Okay. So you will ஸோ அப்போ பேரண்ட்டு உங்களுக்கு அஃபிடவிட் கொடுக்கணும். yes. அது என்ன ப்ரொசீஜர் இருக்குது? அஃபிடவிட் இட்ஸ் மோர் லைக் நீங்கள் ஒரு லாயர் கிட்ட கூட போயிட்டு you can get a normal stamp paper and Okay. then write So it down அவங்க saying that this person is responsible for ஓகே அக்ரி ஓகே ஓகே ஒரு நோட்டரி பப்ளிக் கிட்ட வாங்கி கொடுக்கணும். notary public. நோட்டரி பப்ளிக் பெட்டர். Yes, exactly. Yeah. So that is what affidavit means. And IT return, if you have been filing IT return, உங்களுடைய IT return documents. Either you or your parent. Yeah, இப்போ நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா வந்து like if I don't have to file an IT, if I don't have any source of income, பேரண்ட் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய ஐடி ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் I-20ல வந்து I would have told you that this actually has the fee that is required for 1 year. ஸோ அதை வந்து 1 year எவ்வளோ ஃபீ ஆகுதோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் some percentage or a 3% இல்லை 4% ஜாஸ்தியாக you'll have to show it in your bank statement. ஓகே. ஓ அதை விட 3% to 5% அதிகமாக. ஓகே. So there's no hard set rule for this. ஓகே. Like exactly. So exact same amount காமிச்சாக்கா ரீசனபிளாக இருக்காது. Yeah. So அந்த amount வந்து you would show in your bank statement, and அது வந்து it is good to maintain it for some 10-15 days. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் 10 இல்லை மினிமம் 3 months ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருக்கா? நான் கேள்விப்பட்ட சம் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் டெல்லிங் அட்லீஸ்ட் 3 months ஆகுது பேங்க்கில் அந்த பேலன்ஸ் இருக்கணும், அப்படி ஏதாவது இருக்கா? பெட்டர். உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்கோ லைக் திஸ் நத்திங் ராங் வித் ஷோயிங் தட் மச். ஓகே. ஸோ அந்த 1 yearக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்படுது உங்களுடைய அந்த I-20ல காமிக்க பேலன்ஸு பேங்க்கில் அட்லீஸ்ட் மினிமம் உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்பட்டது? 1 month. 1 month தேவைப்படுது. ஸோ 2 months 2-3 months இருந்தாக்கா பெட்டர் ஆப்ஷன், பெட்டர். ஓகே. யா தட் இஸ் ட்ரூ. 2-3 months இருந்தால் இட் இஸ் பெட்டர். பட் அகெயின் தேர் இஸ் நோ ஹார்ட் செட் ரூல்.
ஓகே. So you just have to show that you have the funds. Okay. இப்போ சில பேருக்கு வந்து பேங்க் லோன் தான் வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க. பேங்க் லோன் அந்த கேஸ். ஸோ இப்போ பேங்க் லோன்ல இருந்து அவங்க லோன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு உங்க அக்கௌண்ட்டுக்கு. அந்த லோன் ஆஃபர் லெட்டர் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் அதுக்கு ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் தர மாதிரி இருக்கும். Okay. பேசிக்லி யூ ஹேவ் டு ஷோ தட் யூ கேன் ஃபண்ட் யுவர் மாஸ்டர்ஸ் ஃபார் தட் மச் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் வித் த ஃபண்ட்ஸ் தட் யூ ஹேவ். ஓகே. I-20ல இருக்காங்க. ஓகேப்பா. அண்ட் அதுக்கப்புறமா வந்து யூ ஹேவ் டு ஷோ யுவர் இஃப் யூ ஹேவ் எனி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேறு ஏதாவது பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ப்ரூஃப் உங்களுடைய பேரில் இல்லை வந்து உங்களுடைய பேரண்ட் பேரில் யார் ஃபண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேரில் இருக்குன்னா வந்து அதையும் ஆட் பண்ணலாம். ஓகே. அண்ட் ஃபைனலி ஃபார் சில பேர் வந்து கொலாட்ரல் வந்து வச்சுருப்பாங்க. இட் இஸ் குட் டு ஹேவ் சம் கொலாட்ரல் இஃப் யூ ஷோ தெம் தட் யூ ஹேவ் ஸ்ட்ராங் டைஸ் பேக் இன் இண்டியா. இப்போ இஃப் யூ ஹேவ் அ கொலாட்ரல் ஆர் சம் ப்ராப்பர்ட்டி ஓவர் இயர், இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் இண்டிகேட்டர் தட் யூ வில் கம் பேக். ஓகே. ஸோ நீ அங்கேயே ஸ்டே பண்ண மாட்டேங்க, திரும்ப வருவீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து வேல்யூவேஷன் ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம். ஓகே. வேல்யூவேஷன் ரிப்போர்ட் எங்கேருந்து கிடைக்கணும் நமக்கு? ஸோ ஃப்ரம் ஆடிட்டர்? எஸ், யூ கேன் கெட் வேல்யூவேஷன் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம். ஸோ சப்போஸ் இங்கே எனக்கு ஒரு ஃப்ளாட் இருக்குது, அந்த ஃப்ளாட்டோடைய டாக்குமெண்ட் அவர்கிட்ட கொடுத்தா ஒரு வேல்யூவேஷன் போட்டு நமக்கு ஒரு ஆடிட்டர் நமக்கு கொடுப்பாரு. எஸ். ஸோ அது நீங்கள் விசா இன்டர்வியூ அப்போ சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. இதெல்லாமே இன்டர்வியூ அப்போ கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட். யா. ஓகே. வேல்யூவேஷன் ரிப்போர்ட்ஸ் ஆடிட்டர்ஸில் வந்து வேல்யூவேட்டர்ஸ்னு இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஓகே. அண்ட் ஃபைனலி சிஏ சர்டிஃபிகேட். சிஏ சர்டிஃபிகேட் வந்து ஆடிட்டர் கிட்டேருந்து வாங்கணும். தட் வில் ஹேவ் எவ்ரி திங். உங்களுடைய டோட்டல் அசெட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை ஆடிட்டர் வந்து சைன் பண்ணி கொடுப்பார். ஓகே. ஸோ தட் இஸ் மோர் லைக் அட்டாச் டு யுவர் கவர்மெண்ட் ஐடென்டிட்டி. இப்போ நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி எது பண்ணாலும் வந்து இட் இஸ் அட்டாச் டு யுவர் கவர்மெண்ட் ஐடென்டிட்டி. ஓகே. ஆமாம், கண்டிப்பாக. அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இஃப் யூ ஹேவ் அ ஃபேமிலி ஆடிட்டர் ஆர் சம்மன் ஹூ இஸ் மேனேஜிங் யுவர் அக்கௌண்ட்ஸ், ஹி வில் ஹேவ் இட். ஓகே. ஸோ அவர்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து ஹில் பி ஏபிள் டு ப்ரொவைட் யுவர் சிஏ சர்டிஃபிகேட். சிஏ சர்டிஃபிகேட். ஓகே. விச் இஸ் ஆல்சோ கால்ட் யுவர் லைக் பர்த் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. அசெட் சர்டிஃபிகேட் இல்லை பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட். ஓகே. ஸோ லைக் டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ், கோல்ட் டெபாசிட்ஸ், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கேஷ் எல்லாத்தையுமே சேர்த்து வந்து this is the amount of money that this person can actually afford to spend அப்படின்ட்டு. Okay, good. So that is another thing. And finally you also have your acceptance and rejection letters. யூனிவர்சிட்டியிலேருந்து இப்போ நீங்கள் மல்டிபிள் யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்து சிலதில் அக்செப்ட் ஆகிருக்கும், சிலதில் ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன் லெட்டர். ஏன் ரிஜெக்ஷன் லெட்டர் கொண்டு போகணும்? அக்செப்டன்ஸ் லெட்டர் கொடுத்தா தான் எனக்கு I-20 வருது. Then what is the need of rejection letters? I chose to take rejection letters. என்கிட்ட வந்து நான் 2 யூனிவர்சிட்டி தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் மினிசோட்டா, ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியா சார்லட்ஸ், யூஎஸில். ஓகே. ஸோ ஒன்று அக்செப்ட் ஆச்சு, ஒன்று ரிஜெக்ட் ஆச்சு. ஒன்று எடுத்துகிட்டு போனேன். ஸோ ஐ ஜஸ்ட் டுக் another one. ஓகே. ரெண்டுத்தையும் கொண்டு போயிருங்க. சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் நீங்கள் எத்தனை யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுங்க, ஏன் இதை சூஸ் பண்ணீங்க? ஸோ ஏன்னா 4 யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண எனக்கு இதான் கிடச்சிது, ஸோ அதனால் நான் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன்னு சொல்லலாம். கரெக்ட். ஸோ இட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். ஸோ அக்செப்ட் ஆன சர்டிஃபிகேட் மட்டும் வேண்டாம், ஸோ ரிஜெக்ட் ஆன சர்டிஃபிகேட் இருந்தாலும் கொண்டு போங்க. ஸோ ஒரு ஜெராக்ஸ் கொண்டு போகிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. எக்ஸாக்ட்லி. ஸோ அது கொண்டு போகிறது சேஃபு. ஸோ தீஸ் ஆர் தி ப்ரைமரி டாக்குமெண்ட்ஸ், ரைட்? எஸ், தீஸ் ஆர் த ப்ரைமரி டாக்குமெண்ட்ஸ். இதுக்கப்புறமா வந்து சில மைனர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே. வாட் ஆர் தி டாக்குமெண்ட்ஸ்? 10th மார்க் ஷீட், யுவர் 12th மார்க் ஷீட், அப்புறம் இண்டிவிஜுவல் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் ஃபார் ஆல் 8 செமஸ்டர். ஓகே. டெக்னிக்கல் டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கு, ஆல்ரெடி டீடைல் பண்ணாங்க. We have a consolidated mark. Consolidated. Then what is the need of? Okay. Because எடுத்து போறது safer side, right? நீங்க கொண்டு போனீங்க. Yeah, there is nothing harm in taking it. Okay. Okay. Nice. And finally you can also take your LOS from your professors or managers. இப்போ நீங்கள் வாங்கியிருப்பீங்க LOR யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன், அப்போ லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ். You can add that as well to your file. விசாக்கு தேவைப்படுமா? Basically you can't predict what the visa interview is going to ask. So okay. It's better to take everything. At least one recommendation from your professor. Yes. Okay. நீங்க கொண்டு போயிட்டீங்களா? Yeah, I had 3 LOS, 3 தீமே எடுத்துட்டு போயிருந்தேன். Okay. So to be very honest, now moving on to the next part, you were asking about the question that they asked me, right? Okay. So idhula vandu I didn't actually have to use 90% of the document. In fact 95% of the document. The only thing that I had to take was passport. I had to submit my passport, my I-20. Okay. இந்த ரெண்டு தான் கேட்டாங்க. ஓகே.
பட் நீங்கள் இந்த 20 டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனீங்க சப்போர்ட்டிங் Yes, டாக்குமெண்ட். exactly. ஓகே, என்ன கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஓகே, ஸோ வி ஹேவ் டு ரெடி ஃபார் எவ்ரி திங். ஸோ சப்போஸ் எனக்கு அப்போ டைம் இல்லைனாக்கா நர்வஸ் ஆகிட்டு வெளில வர முடியாது. பிகாஸ் எம்பிசியில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அகைன் ஐம் டெல்லிங் யூ, நீங்கள் ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனீங்க, நான் பார்த்தேன் நான். Yeah, it is difficult to get an interview slot. Interview slots. I have few friends who got their interview slots booked like 1 month before their departure. அவ்வளோ லேட்டாலாம் கிடைக்க சான்ஸ் இருக்கு ஸ்லாட். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் விசா அப்ரூவ் ஆகுமா ஆகாதா. ஸோ இதெல்லாமே. ஸோ இந்த டாக்குமெண்ட் லிஸ்ட் நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு ஸ்லைடில் கொடுத்துட்றேன். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் US visa process. ஓகே, ஸோ ஃபீன்னு பே பண்ணனாக்கா 2 ஃபீ பே பண்ணுறோம். ஒன்று வந்து $350 USD ஃபார் சர்வீஸ்க்கா, சர்வீஸ் 2 ஃபார் சர்வீசஸ். சர்வீஸ் SCVIS. ஓகே, ஸோ உங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இன்னொரு ஃபீஸு DS 160, that is the US non-immigrant visa application form. ஓகே, அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனுக்கு $160 பே பண்ணணும். ஓகே, $160 பே பண்ணணும். ஸோ பைசானா இவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது. சரி, டாக்குமெண்ட் எல்லாம் ஓவா. ஓகே, பயோமெட்ரிக்ஸ் கொடுத்துட்டீங்க. பயோமெட்ரிக்ஸ் ஒன்றும் இல்லை, உங்கள் கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட் கொடுப்பீங்க அண்ட் ஃபோட்டோ எடுப்பாங்க, அவ்வளோதானே. பயோமெட்ரிக்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போது இன்டர்வியூக்கு எல்லா டாக்குமெண்ட் எடுத்து நான் ஃபைலில் வச்சுட்டு நான் போகிறேன். உள்ளே என்ன கொஷின் கேட்பாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன சொன்னால் கிடைக்கும். ஓகே, ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறதுக்கு வந்து there's no மை பாயிண்ட் ஆஃப் வியூ, மை கொஷின் இஸ், இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இப்போது அண்டர் கிராஜுவேட்டில் இருக்காங்க. ட்ரைங் டு கோ ஃபார் போஸ்ட் கிராஜுவேட், ட்ரை டு கோ ஃபார் PhD. ஸோ நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ PhD போகிறதுக்கு யூஎஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட கொஸ்டின் என்னக்கா, நான் உங்களை என்ன கேட்டாங்க, அவங்களுடைய டார்கெட் எதை நோக்கி இருந்தது, ஓகே, அவங்களுடைய கொஷின் எதை நோக்கி இருந்தது. பிகாஸ் தே மே ஆஸ்க் n நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், பட் அவங்களோட அல்டிமேட் எய்ம் ஒன்று தான் இருக்கும். அது என்ன, உங்களை என்ன கேட்டாங்க ஃபஸ்ட்டு உங்கள். இன் மை கேஸ் ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு என்னுடைய பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிட்டேன். பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிட்டோடனே வந்து தே ஆஸ்க் ஃபார் மை I-20. ஓகே, அண்ட் எதுக்காக யூஎஸ் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமா வந்து நான் obviously I told them that I am going to pursue my masters in mechanical engineering. Okay. So they asked me why did I choose University of Minnesota for this particular course. Okay. ஏன் மற்ற யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ ஹேட் அ ரீசன் as to why I chose University of Minnesota. அதில் இருக்க ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் உடைய ஆஸ்பெக்ட் வந்து இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டூ இன் மை கரியர் நெக்ஸ்ட். ஸோ அதனால தான் அதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். இன் மை கேஸ் robotics or mechatronics, அதுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோட்டா இஸ் அ குட் பிளேஸ். தெர் ஆர் ஃபியூ ப்ரொஃபஸர்ஸ் ஹூ ஹேவ் வெரி குட் ப்ராஜெக்ட்ஸ் இன் தட் பர்டிகுலர் டொமைன். அதனால் வந்து அங்கே சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் following question was when you mentioned robotics or mechatronics, is the work that you did here in India related to the same area அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, if so how is it related? ஓகே, இப்போ நான் ஐஐடியில் வந்து ஆல்ரெடி ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, that was also in robotics. Okay. But that was in underwater robotics. ஓகே, நான் இப்போ பண்ண போகிறது வந்து மாஸ்டர்ஸ் மெக்கானிக்கல் ஸ்பெஷலைசேஷன் வந்து robotics and mechatronics. So it was closely related. So that is what he wanted to know. Okay. And that was the other question. And after that he was asking me about my plans after graduation. Okay. So what is going to be my objective? Is it going to continue my studies to do a PhD, or will I be getting into the industry, working for a company, or what is my plan? So I told them my plan as to what I'll be doing after masters. And yeah, that was all the 3 questions. And our total interview didn't exceed 10 minutes. Okay. Actually, நான் தான் நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். Yeah, that's okay. Okay. Because for my students, because நிறைய பேர் தெரியாது US விசான்னு சொன்னாலுமே பசங்க பயப்படுறாங்க. ஸோ இப்போ உங்களை வச்சு நான் அவங்கள பசங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். வாட் ஆர் தி கொஷின்ஸ் எனக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஈஸின்னு இப்போ சொல்லிட்டு பசங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ தான் நிறைய பசங்க கற்றுக்கிட்டு வெளில போவாங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் கேட்குறேன். சரி, இந்த கொஸ்டின் கேட்டாங்க. நெக்ஸ்ட். So the objective for the interview would be to analyze what is your motto to go to masters in US, and what are your plans after your masters. Okay. So basically நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் வந்து that is all is required, and you should have a clear objective as to what you're going to do
For the next 2 years. For the next 2 years and after 2 years. Okay. So if you are not sure or if you are unclear about what you are going to do, that like if you project it that way, அது வந்து it is not a good thing to do in front of a visa officer. Okay. So if he is giving you a visa, you have to be confident enough that this is your plan and இது முடிச்ச உடனே வந்து இதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ எதுக்காக போகிறோம், என்ன பண்ண போகிறோம், முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம். எஸ். ஓகே. ஸோ விசா ஆஃபீஸர்கிட்ட எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்களோ அவ்வளோதான். ஸோ என்னோடய கொஸ்டின் என்னன்னாக்கா, இப்போ இமீடியட்டாக விசா சேங்ஷன் பண்ணுறாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக நமக்கு தெரியுமா இல்லை வி ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம்? இமீடியட்டாக கொஸ்டின் தெரிஞ்சிடும். இமீடியட்டாக தெரிஞ்சிடும். ஸோ இனிஷியலி யூல் பி கிவிங் யுவர் பாஸ்போர்ட் டு த விசா ஆஃபீஸர் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அட் த எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ உங்களுக்கு வந்து விசா அக்செப்டடாக ரிஜெக்டடான்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஓகே. ஸோ அக்செப்ட் ஆகிடுச்சு தான் வந்து பாஸ்போர்ட் அவங்க வச்சுப்பாங்க. இட் வில் கோ டு ஸ்டாம்பிங் அண்ட் தென் கம் பேக் டு யூ. ஸோ தட் இஸ் ஹவ் யூ நோ அபவுட் த அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன். ஓகே. ஸோ இமீடியட் ரிஜெக்ட் ஆச்சுன்னா இமீடியட்டாக உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. யா. ஓகே. They will give you a pink slip. Okay, nice. So mostly இதான் ப்ரொசீஜர். எஸ். சரி, வேறு ஏதாவது நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? யா, in terms of documents, it is good to have proper file and then add everything to it and கேட்டோடனே எடுத்து கொடுக்குற மாதிரி. ஓகே, ப்ராப்பராக ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரு ஒரிஜினல் அண்ட் தென் 1 or 2 காப்பீஸ் ஜெராக்ஸ் வச்சுக்கிறது சேஃப் சைட். பிகாஸ் நம்ம அந்த டைமில் வெளியில் வந்துட்டு உள்ளே போக முடியாது. 1 or 2 காப்பீஸ் ஜெராக்ஸ் வச்சுக்கிறது சேஃப் சைடு. ஸோ வேறு ஏதாவது இதில் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கா? எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் முடிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது பே பண்ண வேண்டியது இருக்குமா? இல்லை, அந்த இடத்துல எதுவும் பே பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ ஒன்லி திங் இஸ் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக கொண்டு போங்க அண்ட் தென் விசா ஆஃபீஸர்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. அங்கே தான் பிரச்சனையே. நிறைய பேர் கான்ஃபிடென்ட்டாக பேச மாட்டாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ண போகிற, முடித்த பிறகு என்ன பண்ண போகிறீங்க, வேறு கோயிங் டு கண்டினியூ யுவர் ஹையர் ஸ்டடீஸ் ஆர் யூ கோயிங் ஃபார் அ ஜாப் ஆர் நீங்கள் திரும்ப இந்தியாவுக்கு வர போகிறீங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஏதாவது கொஷின் இருக்குமா? நீங்கள் யூஎஸ்ல செட்டில் ஆக போகிறீங்களா இல்லை இங்கே வர போகிறீங்களா, அது மாதிரி ஏதாவது உங்களை கேட்டாங்களா? இல்லை, அது மாதிரி டைரெக்டாக கேட்கல. பட் இன் மை கேஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வாஸ் ஆக்சுவலி சேயிங் தட் அவங்களுக்கு வந்து he wanted to do a startup, like he wanted to have his own startup India after his masters. Okay. So he said that சில பேர் வந்து they said that they are interested into the research domain and they want to get into academia after their masters by doing a PhD அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. So there's no fixed answer for this. நீங்கள் அங்கே இல்லீகலாக ஸ்டே பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் தரணும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் அதான் விசா ஆஃபீஸர்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறோமோ அதை வச்சு டே டிட்டர்மைன். எஸ். ஸோ நீ இல்லீகலாக அங்கே இருக்க மாட்டேன், ஸோ லீகலாக ப்ரொசீஜராக ப்ராப்பராக இருப்பேன். ஸோ அப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டாலுமே போதும். ஸோ ஈஸியாக விசா கிடச்சிடும். ஸோ அப்போ யூஎஸ் விசா இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் ஒன், பட் யூ ஹேவ் டு பி பர்ஃபெக்ட். ஸோ எல்லாமே ரிக்வயர்ட் டாக்குமெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைடில் கொடுத்துட்றேன். ஸோ ரிக்வயர்ட் லிங்க் ஏதாவது தேவைப்பட்டாக்கா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ வி ஜஸ்ட் ஸ்டாப் அட் திஸ் பாயிண்ட். ஸோ தேங்க்யூ மௌலிஷ்வர் ஃபார் கம்மிங் ஹியர். ஸோ ஆக்சுவலி இவருக்கு ஷெடியூல் ரொம்ப பிஸியாக இருக்குது. டுமாரோ இஸ் லீவிங் டு யூஎஸ் அகைன். ஸோ நான் இன்றைக்கி கூப்பிட்டேன். லாஸ்ட்டு நாங்கள் போட்ட வீடியோ நல்லா போச்சு. பிகாஸ் ஹவு டு அப்ளை யூனிவர்சிட்டிஸ் இன் யூஎஸ்ஏன்னு சொல்லிட்டு பார்ட் 1 and part 2 வீடியோ போட்டோம். ஸோ வீடியோஸ் நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த வீடியோ ரெஸ்பான்ஸ் போன பிறகு நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்ட கொஷின், சார் விசா இன்டர்வியூவில் என்ன சார் நடக்கும்? அதுக்காக தான் உங்களை நான் இன்வைட் பண்ணேன். நாளைக்கு ஃப்ளைட் வச்சுட்டு நான் அவங்க இன்வைட் பண்ணதுக்கு காரணமே நிறைய ஸ்டூடெண்ட் எதாவது கேட்டாங்க, பயப்படுறாங்க பசங்க. ஸோ நிறைய பேர் இப்போ ஈவன் நாவ் தேர் இன் நெசசன் எனக்கு கேட்குறாங்க, சார் அந்த மட்டும் எனக்கு அந்த உங்களோட காண்டாக்ட் கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஹி வில் பி பிஸி. ஸோ அதனால் காண்டாக்ட் வேண்டாம், நான் ஒரு வீடியோவாக பண்ணி போடுறேன். ஸோ நாட் ஒன்லி ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க பார்த்துக்கிட்டோம் நம்ம சேனலில் வந்துட்டு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். ஸோ தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.